காலியிலிருந்து மருதானை நோக்கி செல்லும் காலி குமாரி விரைவு தொடரூந்தில் கெப் வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக பயாகல போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து நடந்த நேரத்தில் கெப் வாகனத்தில் சாரதி உட்பட 3 பேர் பயணம் செய்துள்ளதுடன் அவர்களை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காலி குமாரி விரைவு தொடரூந்தில் கெப் வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 3 காயமடைந்து களுத்துறை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பயாகலை போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை 7:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த தொடருந்து கடவையில் வண்ண சமிச்சை அமைப்பு சரியாக இயங்கவில்லை என்றும் தொடருந்து கடவையில் சரியான பாதுகாப்பு வாயில் நிறுவப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது விபத்துக்குள்ளான கெப் வாகனம் அருகில் உள்ள கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒருவரின் கெப் வாகனம் என்றும் கெப் வாகனம் தொடருந்தில் மோதி கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதி உட்பட 3 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர தொடருந்து மார்க்கத்தின் சேவைகளில் தாமதம் ஏற்படக்கூடும் என்று தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது.